நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீசன். அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஆர்ஜே பாலாஜியோட இன்னொரு படம் அப்படி இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ஸ் தான் காரணமாக இருந்தது. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப்காக போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து ஒர்க் இஸ் நாட் சேரிட்டி, அதை நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் நல்ல கதை வச்சுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அவங்க வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட எல்லா 25 நாள் அவங்க ஷூட் பண்ணனாலுமே ஷி வாஸ் ஆன் டைம். அண்ட் அவங்க வேலை அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அம்மனா கேரி பண்ண விதம் எல்லாத்தையுமே ரொம்ப புகழ்ந்தாங்க. ஸோ அந்த படம் இப்படி இருந்ததுக்கு மூக்குத்தி அம்மன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் நயன்தாரா. தேங்க்யூ ஸோ மச் நயன்தாரா. நன்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு வந்து எனக்கு செகண்ட் டைம் எல்கேஜிக்கு அப்புறம் மூக்குத்தி அம்மன் கிடைக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம். என் கூட இந்த படம் டைரக்ட் பண்ண சரவணன் சார், அவர் தான் வந்து என்னோடய பேக் போன். வாட் எவர் ஐ எம் நாட் இஸ். ஸோ அவர், அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ், அவர் வந்து இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. ஸோ பேக் டு பேக் 2 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்து 2016 நான் வந்து பஞ்சு மிட்டாய் ப்ரொடக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். சும்மா ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நாங்கள். இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர அவமானமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் யூடியூப் வீடியோவை அப்போ வந்து எடுக்க தெரியல. அதே டீம் வச்சு தான் ஒரு 4 இயர்ஸில் நாங்கள் வந்து 2 படம் இப்போ எல்கேஜி இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை டீம். ஸோ எங்களாலே படம் எடுக்க முடியும்னா யாரால் வேணாலும் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அந்த டீம் எனக்கு கொடுத்தது. ஸோ என்னோட டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீசன். அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஆர்ஜே பாலாஜியோட இன்னொரு படம் அப்படி இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ஸ் தான் காரணமாக இருந்தது. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப்காக போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து ஒர்க் இஸ் நாட் சேரிட்டி, அதை நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் நல்ல கதை வச்சுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அவங்க வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட எல்லா 25 நாள் அவங்க ஷூட் பண்ணனாலுமே ஷி வாஸ் ஆன் டைம். அண்ட் அவங்க வேலை அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அம்மனா கேரி பண்ண விதம் எல்லாத்தையுமே ரொம்ப புகழ்ந்தாங்க. ஸோ அந்த படம் இப்படி இருந்ததுக்கு மூக்குத்தி அம்மன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் நயன்தாரா. தேங்க்யூ ஸோ மச் நயன்தாரா. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.